ஹாய் சதீஷ், குட் மார்னிங். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க் யூ. ஹாய் பசங்களா, குட் மார்னிங். மார்னிங். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. என்ன மேம் உமன்ஸ் டே அதுவுமா ஆபீஸ் வச்சு சாவடிக்கிறீங்க? இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படிமா? நம்மள மாதிரி சாதாரண பெண்கள்லாம் மேல வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உதாரணமா பர்வீன் சுல்தானா இருக்காங்க, சுமதி மேம் இருக்காங்க, பாரதி பாஸ்கர் இருக்காங்க. ஆமாடி, நேத்து கூட எங்க அம்மா பாரதி பாஸ்கர் மேடம் பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்கடி. ஆக்சுவலா அவங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தெரியுமா? வெறும் பட்டிமன்ற பேச்சாளர் தானே? என்ன அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு பேங்க்ல சீனியரா இருக்கக்கூடியவங்க. பிளஸ் வந்துட்டு ரீசெண்டா தான் அவங்களுக்கு வந்து மூளையில சர்ஜரி கூட பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து இன்னும் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்காங்களா? உனக்கெல்லாம் காய்ச்சல் வந்தாலே நீ ஆபீஸ் வருவியா சொல்லு? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஒரு காலத்துல பாரதி பாஸ்கர் இல்லாத பட்டிமன்றமே கிடையாது. அவங்கள பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட இப்ப நான் பேசுறேன். சேர் எடுப்பா, அவங்கள பத்தி பேசுவோம். ஒரு பக்கம் பார்த்தா பேங்க்ல பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்டிமன்றத்துல கலக்குறாங்க. இந்த 2 ரோலையும் அவங்க சூப்பரா ப்ளே பண்றாங்க. இவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, MBA படிச்சிருக்காங்க. இருந்தாலும் தமிழ் மேல இருந்த தீராத காதல், அதனாலதான் இவங்க மேடை பேச்சை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க பேச்சு மேல கேட்டிருக்கீங்களா? சாஃப்டா இருக்கும், அதே சமயம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஒரு பெண்ணா இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறது பெரிய வேலை. ஆபீஸ்லயும் ஒர்க் பண்றாங்க, பட்டிமன்றத்திலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? டைம் மேனேஜ்மெண்ட். பல வேலைகள் இருந்தாலும் நமக்கு பிடிச்சமான வேலையை செய்யணுங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். குடும்ப தலைவிகள், வேலைக்கு போற பெண்கள் அன்றாடம் சந்திக்கும் சவால்களையும் மன உளைச்சலையும் அவங்க மேடை பேச்சுல சிறப்பா சொல்லியிருக்காங்க. பல பெண்கள் நம்ம மனசுல நினைக்கிறத இவங்க அப்படியே பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இவங்க ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளரும் கூட. இவங்களோட பேச்சு உங்களை மாதிரி பசங்களுக்கு ஒரு வழிகாட்டினே சொல்லலாம். இதுக்கு எல்லாம் மேல நீ சொன்னல மூளையில ஒரு ஆபரேஷன் நடந்துச்சுட்டு, அதுல இருந்து மீண்டு வந்து மேடை ஏறி கலீர்னு பேசுனாங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. நம்மள மாதிரி சாதிக்க துடிக்கிற பெண்களுக்கு இவங்க ஒரு முன்னோடி. போதும் போதும் பேசுனது போதும், பாஸ் நேரம் ஆயிடுச்சு, போய் வேலையை பார்க்கலாம் வாங்க.